مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலவர்களின் குடும்பத்தவர்கள், அன்னலவர்களின் தோழர்கள், அன்னலவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறைச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்றைய ஹுத்பா உரையில் உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனில் இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலிருந்தும் குறுகிய நேரத்தில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனில் மனிதனுடைய உறுப்புகளை பற்றி பேசுகிறார். அந்த உறுப்புகளிலும் அதிகமாகவே பேசப்பட்ட ஒரு உறுப்பு என்னன்னு சொன்னால் அது உள்ளத்தை பற்றி தான் அல்லாஹ் கூடுதலாகவே பேசுகிறான். வனப்சின் வமா சவ்வாஹா, உள்ளத்தை படைத்த இறைவன் மீது ஆணையாக, வமா சவ்வாஹா, அந்த உள்ளத்தை அவன் செம்மைப்படுத்தியவன் மீது சத்தியமாக என்பதாக உள்ளத்தை பற்றி அல்லாஹ் கூடுதலாகவே ஒரு அழுத்தம் கொடுத்து குர்ஆன்ல பேசுகிறான். அல்லாஹ் நாம் எல்லாம் உடம்புல ஏதாவது நமக்கு நோய்கள் வந்துட்டா நம்ம அவசரமாக நம்ம டாக்டரை போய் சந்திக்கிறோம், மருந்தெடுக்கிறோம். அவர் நமக்கு என்ன எல்லாம் சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நம்முடைய உடல் உறுப்புகளில் நோய் வந்து விட்டால் அவசரமாக சிகிச்சை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு யாருக்கும் தெரியாது. உள்ளம் நோய்களால் அழுகி போயிருக்கின்றது. உடம்புக்கு மனிதர்கள் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் அதிகரித்திருக்க அவர்களுடைய உள்ளங்களை சீர்படுத்துகின்ற, செம்மைப்படுத்துகின்ற, வழிநடத்துகின்ற அதற்கு தேவையான உணவு என்ன என்பதை தெரியாமலே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் உள்ளத்தை நாம் செம்மைப்படுத்த வேண்டும்? உள்ளத்தை நம்ம ஏன் கூடுதலாக கவனம் செலுத்தணும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, அது சரியாகவே இருந்துட்டா உங்களோட உடம்பில் ஏனைய பகுதிகள் அனைத்தும் சரியாகவே இருக்கும். உங்களோட கண்கள் நல்லதை பார்க்கும், காதுகள் நல்ல விஷயங்களை கேட்கும், கைகள் எல்லாம் நல்லதை பிடிக்கும், நல்லதற்காக வேண்டி இந்த கை இயங்கும், கால்கள் எல்லாம் நல்லதை நோக்கி நடக்கும் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கெட்டு போயிட்டுதா, அதுல நீங்க கவனம் செலுத்தாம இருந்தீங்க என்று சொன்னா உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கண்ணாக இருந்தா அது அல்லாஹ் விரும்பாததை பார்த்து கொண்டே இருக்கும். காதுகளாக இருந்தால் அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். கால்கள் பாவத்தை நோக்கி நடக்கும், கைகள் பாவத்துக்காக வேண்டியே பாடுபடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதானப்பா உங்களோட உள்ளம் என்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மனுஷன் உள்ளத்துல நினைக்கிறது தான் அவனுடைய உடல் உறுப்புகளால் அவைகள் வெளிப்படுகின்றன. அவன் நல்லதை நினைச்சாண்டு வைங்களே, நல்லதை உடம்பு செய்யும். மனதில் கெட்ட எண்ணங்கள் உள்ளத்துல வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அவனுடைய உடம்பும் அவனுடைய எண்ணத்துக்கேற்ப இந்த உலகத்திலே நடந்து செல்லும் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதனாலதான் மறுமையில கொடுத்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தாட்டுவான். ஃபேட்டான ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஃபேட்டான மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பெருமதியும் இல்லாமல் இருக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுட மொழியை பார்க்க மாட்டான். இவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், நோயாளியோடு இருக்கிறார், நல்லா ஃபேட்டா இருக்கிறார், மெலிஞ்சிருக்கிறார், உயரமாக இருக்கிறார், அழகாக இருக்கிறார், எதையுமே அல்லாஹ் பார்க்க மாட்டான்.
அதெல்லாம் உலகத்தில் இஸ்லாம் நமக்கு சொன்ன அலங்காரங்கள், இஸ்லாம் நமக்கு சொன்ன அழகுபடுத்தல், இஸ்லாம் நமக்கு சொன்ன ஆரோக்கியத்துக்காக உள்ளத்தை நம்ம சிறிய வச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். மாறாக எதை பார்ப்பான் தெரியுமா? உங்களுடைய உடல் உறுப்புகள் எந்தெந்த செயற்களை எந்தெந்த நேரத்தில் வெளிப்படுத்துகின்றதோ, வெளிப்படுத்தும் பொழுது அந்த செயற்களுக்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்தில் வந்த எண்ணங்களைத்தான் அல்லாஹ் பார்த்து நன்மை பதிகிறார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால்தான் அன்பார்ந்தவர்களே, உடல் உறுப்புகளால் செய்கின்ற இபாதத்துக்களை விட உள்ளத்தால் செய்கின்ற இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே வெயிட் கூட, சக்தி கூட, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கின்றது. என்ன இபாதத்துக்கள்? வெளிரங்கமான இபாதத்துக்கள். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஜனாஸால கலந்து கொள்கிறோம், கிராத்துல் குர்ஆன், 4 பேர் அதெல்லாம் பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிய வருது. தொழுக தெரியாம தேவையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற இபாதத் இருக்கிற அன்பார்ந்தவர்களே, அது யாருக்குமே தெரியாது. அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். தௌஹீத் உள்ளத்தில் இருக்க வேண்டிய இபாதத், ஏகத்துவம் உள்ளத்தில் இருக்க வேண்டிய இபாதத், உள்ளத்தில் வரக்கூடாதது ஷிர்க் வரக்கூடாது. இஹ்லாஸ் எங்களிடத்தில் உள்ளத்தில் இருக்கணும். தவக்குல், சபர், யகீன், மஹப்பா, ஹுப்புல் ஆகிரா அடுக்கிக் கொண்டே போகலாம். உளரீதியான இபாதத்துக்கள், கவனம் எடுக்கப்படாத இபாதத்துக்கள். இந்த உளரீதியான இபாதத்துக்களை பொறுத்தவரையில செய்யறதுக்கு முன்னால நானும் நீங்களும் எதை நினைப்போமோ நினைத்ததற்குத்தான் கூலி. அது அல்லாஹ்விடத்தில் செய்யறதுக்கு கூலி இல்ல. இது ஒரு புறம் இருக்க, உள்ளமெல்லாம் அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத இணை வைப்பு, பித்அத், நிஃபாக், பொறாமை, ஹுப்புல் ஆகிரா, சுப்ஹானல்லாஹ் நிறைஞ்ச உள்ளத்தில் இருக்கு. உள்ளத்தில் இடைஞ்சிருக்குது. அதனாலதான் நபி ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் தெரியுமா? உள்ளத்தை சீர்படுத்தத்தான் வந்தார். உங்களுக்கு தெரியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மக்கால பிரச்சாரம் செஞ்சாங்க. தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, கிராத்துல் குர்ஆன் பெருசா இல்ல, ஹஜ்ஜே இல்ல. என்ன இபாதத்? உள்ளத்தை சீர்படுத்துகின்ற இபாதத். அது என்ன இபாதத்? 10 வருஷமா செஞ்சது உள்ளத்துல தௌஹீத பதிச்சது. தௌஹீத் என்றாலே ஒரு அலர்ஜி மக்களுக்கு. ஏன்னா என்னன்னு தெரியாது. தௌஹீத் இல்லாமல் எதுவுமே இல்லை. தௌஹீத் உள்ளத்துல இல்லையா, தொழுகையும் இல்ல, நோபும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, கிராத்துல் குர்ஆன் இல்ல, எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனாலதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக உள்ளத்துல வரவேண்டிய ஆக முக்கியமான தௌஹீதை ஆழமாக பதித்தார்கள். தௌஹீத் இல்லைன்னா எதுக்குமே இல்லை. மக்களுக்கு விளங்குது இல்ல. நாங்க தௌஹீத் இல்ல, நீங்க தௌஹீதா? நாங்க தௌஹீத் இல்ல. தௌஹீத் என்பது ஒரு இயக்கம் மாதிரி. தௌஹீத் என்பது வேண்டா வெறுப்பாக ஊர்ல ரெண்டா பிரிக்கிற மாதிரி. தௌஹீத் என்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் உற பிரிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் குழப்பத்தை ஏற்படுத்தினார்களா? ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்குள்ள துண்டாக பிரிச்சார்களா? அபூ லஹப் அதை வெறுத்தார், அபூ ஜஹல் அதை வெறுத்தார். குடும்பத்தில் அரைவாசி பேர் ஏற்றுக்கொண்டாங்க, முக்காவாசி பேர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப மாதிரி அப்போ நடந்துச்சு. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை டச் பண்ணினாங்க. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா. மறுமையில பெருசா நோம்போட, ஜகாத்தோட, ஹஜ்ஜோட வாரவங்க எவங்களும் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டான், யாரெல்லாம் தங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, உள்ளத்தை தூய்மைப்படுத்தினவன் தானா மறுமையில வெற்றி பெற்றவன். இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். நல்ல உள்ளத்தோட
யாரெல்லாம் மறுமை நாளை அடைகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெற்றவர்கள். அப்ப உள்ளத்தை பார்க்கணும், உள்ளத்தை கவனம் எடுக்கணும். ஏந்த உள்ளம் எங்க நிக்குது? என்னுடைய உள்ளம் எங்க நிக்குது? ஹுப்பு துனியால் இருக்குதா? நிஃபாக் இருக்குதா? ஹசத் இருக்குதா? ஷிர்க் இருக்குதா? ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்தூதியோட தானே இந்த உலகத்துல 4 பேருக்கு முகத்தை காட்டிண்டு சிரிச்சிண்டு பேசிண்டு அவங்களுக்கு நிபாத்தனமா நான் நடக்கிறேனா என்கிறத நானும் நீங்களும் சிந்திச்சு இதுக்கு எல்லாத்தையும் கலட்டணும். அதெல்லாம் கலட்டினாத்தான் எங்கட உள்ளம் சீர்வெறும். நாளைக்கு மறுமையில நான் நீங்களும் வெற்றியாளர்களாக நாங்கள் இருப்போம். அதனால அல்லாஹ் சில உள்ளங்களை குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. அதுல ஒரு உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது என்ன உள்ளம் தெரியுமா? உள்ளத்துல கரை வந்த உள்ளம், கரை படிஞ்ச உள்ளம். கரை எதுல வரும்? இரும்புல கரை வரும். நம்ம பாவிக்கிற இந்த பாத்திரங்கள் இருக்குதா இல்லையா? இந்த பாத்திரங்கள்ல கரை வரும். கரையை நாங்க நிவர்த்தி செய்யறதுக்கு என்னமாவது கெமிக்கல் போட்டு அதை நிவர்த்தி செஞ்சிருவோம். நம்ம உள்ளங்கள்ல கரை வருகிறார். உள்ளங்களில் எப்படி கரை வரும்? அல்லாஹ் சொல்கிறான், பல் ரான அலா குலூபிஹிம், அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல கரை பிடித்திருக்கின்றது. கரை எப்படி வரும் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு பெண் ஆரம்பத்தில் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு கூச்சப்படுவான். ஓ அல்லாஹ் பார்க்கிறான், சுப்ஹானல்லாஹ், வேணா டேய் மச்சான் ஒரு டம் அடிடா, வேணாண்டா வாப்பா எனக்கு வேணாம். மனுஷன் இயற்கையிலே பயம், பாவங்களை செய்யறதுக்கு, வட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பயம், களவு எடுக்கிறதுக்கு, பிசினஸ்ல மோசடி செய்யறதுக்கு பயம். ஆரம்பத்துல பயத்தோட இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தான் அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கி கொஞ்சம் மெதுவா செய்வார். அதுக்கு பிறகு கொஞ்சம் மெதுவா செய்வார். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? யாரும் பார்க்கலன்னு நினைப்பார். அதுக்கு பிறகு அந்த பாவத்தில் ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கு பிறகு என்னாரு, யாரு பார்த்தா நமக்கு என்ன, நம்ம தானே செய்யறது என்ற ஒரு மனோநிலை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நாளுக்கு நாள் பாவம் செய்ய செய்ய அவனுடைய வெண்மையான அந்த கல்புல, உள்ளத்துல ஒரு விதமான கருமை நிறமான ஒரு டொட், ஒரு பாவம் செய்யும் பொழுது அப்படியே விழுந்துடும். அது விழுந்து 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 பாவங்கள் வர 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 அந்த உள்ளத்துல அந்த கருமை நிறங்கள் விழுந்து அந்த உள்ளம் அப்படியே கரை பிடித்து விடுகின்றன என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முதலாவது உள்ளம். இரண்டாவது உள்ளத்தை அல்லாஹ் சொல்கிறான், பல் தப அல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்கள் யாரு தெரியுமா? உள்ளம் சீல் வைக்கப்பட்டவர்கள். அது என்ன சீல்? உள்ளத்துல சீல் வச்சா நமக்கெல்லாம் விளங்குமா? நமக்கு எதுக்குமே விளங்காது. உள்ளத்துல சீல் வச்சு நீதிமன்றத்தால் ஒரு கடையை சீல் வச்சிட்டா, நீதிமன்றத்தால் ஒரு வீட்டை சீல் வச்சிட்டா, நீதிமன்றத்தால் ஒரு ஃபேக்டரியை சீல் வச்சிட்டா, நம்ம யாரும் வருடங்கள் பல சென்றாலும் யாரும் சீல் வச்ச இடத்துல வைத்து கையை கூட நானும் நீங்களும் வைக்க மாட்டோம். வச்சு அந்த கடையை திறந்தா, ஃபேக்டரியை திறந்தா, வீட்டை திறந்தா நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி. அல்லாஹ் சில உள்ளங்களுக்கு முத்திர குத்திடுவான்னு சொல்கிறான். அல்லாஹ் முத்திர குத்திட்டான் பாந்தவர்களே. அல்லாஹ் சீல் வச்சிட்டா உள்ளத்துக்குள்ள எதுக்குமே நல்ல விஷயங்கள் இறங்காது. தொழுகையை பத்தி கேட்பாரு, ஜும்மால நடக்கும், அவரே ஷார்ட் கிளிப்ல பாப்பாரு, பார்த்து போட்டு நல்ல ஸ்பீச் என்று சொல்லுவாரு. அவர் சுபகு தொழுகைக்கு வரமாட்டார். வரேரா உள்ளத்துல இறங்கல்ல. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்ன செய்திகள், சுபகு தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், நரகத்தில் இருக்கு வேதனை இருக்குது, நரகத்தில் இன்னடத்துக்கு போவான் என்று சொன்ன செய்திகள் எல்லாம் உள்ளத்துல வந்தா தானே ஒரு விதமான ஒரு பயம் வரும். ஆஹா, இதை விட்டுட்டா மரணித்தவுடன் நாளை மறுமையில நரகத்தில இந்த தண்டனைகள் எல்லாம் இருக்குது அல்லாஹ் சொல்கிறான். அப்பதான் உணர்வு இறங்காது. வட்டியை பற்றி செய்திகள் எல்லாம் கேட்பாரு, உள்ளுக்கு வராது.
யாருக்கும் தெரியாம வட்டிய கச்சிதமா செஞ்சுட்டே இருப்பார், மோசடி செஞ்சுட்டே இருப்பார். அல்லாஹ் அக்பர். பொய்ய பத்தி பிம்பர்ல கேட்பாரு, 4 இடத்துல கேட்பாரு, உள்ளுக்கு இறங்காது. அல்லாஹ் இறக்க மாட்டான், அல்லாஹ் சீல் வச்சிருவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவங்களுக்கு உலகத்துடைய இன்பங்கள் பாவங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மர்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சுவர்க்கம் கபர் வாழ்க்கை எதுவும் மனசுக்குள்ள வராது. எல்லாம் ஒரு டேங்க்ல தண்ணி நிறைஞ்சிட்டா தண்ணி எப்படி மேலால கொட்டுமா அது வர வர அப்படியே தள்ளிண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப உள்ளத்தை பார்க்கணுமா இல்லையா? உள்ளத்தை பார்க்கணுமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உள்ளத்தை பார்க்கணும். இன்னொரு உள்ளத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, குர்ஆன்ல இந்த உள்ளத்துக்கு அல்லாஹ்வே கேட்கிறான். அந்த உள்ளத்துக்கு லொக் பண்ணப்பட்ட உள்ளம். லொக் பண்ணப்பட்ட உள்ளம்டா அந்த லொக்க நம்ம வீட்டுக்கோ கடைக்கோ பள்ளிவாசலுக்கோ நம்ம என்ன லொக் போட்டுட்டு போனாலும் சாவி இருந்தா திறந்து நம்ம வந்துருவோம். அதை திறக்கலாம். திறக்கக்கூடிய உள்ளம் அல்லாஹ் கேட்கிறான். அந்த உள்ளம் லொக் பண்ணப்பட்டிருக்குது. அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. மக்களே, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் பூட்டு லொக் பண்ணப்பட்டிருக்குதா? கொஞ்சம் திறந்து பார்க்க மாட்டீர்களா? உள்ளத்தை கொஞ்சம் திறந்து குர்ஆனை ஓத மாட்டீர்களா? உள்ளத்தை கொஞ்சம் திறந்து உங்களுடைய அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்களா? கொஞ்சம் படிச்சு பார்க்க மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நாம் பார்க்கணும் என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளம் எங்கு நிக்குது? நீங்க பார்க்கணும் என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளம் எதுல நிக்குது? எதுல கூடுதலா ஆசைப்படுகிறது? எதை கூடுதலா வெறுக்குது? எதற்காக வேண்டி எங்களுடைய கண்களை தூக்கத்தை விழிக்க வைக்கின்றன? எங்களுடைய உள்ளம் எதற்காக எங்களுடைய பொடியை எங்க வைக்குது என்பதையெல்லாம் அலசி ஆராயும். அப்பதான் அங்க வெற்றி இருக்குது, இல்லைன்னா வெற்றி இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளங்களை தாண்டி இன்னும் ஒரு 3 ஜாதி மனிதர்களை, 3 உள்ளம் கொண்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நான் சொன்னேன், கண்ணை பத்தி பெருசா பேசவில்லை, காதுகளை பத்தி பெருசாக பேசவில்லை, வாயை பத்தி அல்லாஹ் பேசவில்லை. கல்ப், உள்ளம், சுதூர், உள்ளம், அதை பத்தி அல்லாஹ் நிறையவே பேசுகிறார். அதுல ஒரு உள்ளத்தை இன்னொரு உள்ளத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உள்ளம். அடிக்கடி எங்கட அப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் அம்மாரா பிடிச்சவனா இருக்கிறான். அந்நப்சுல் அம்மாரா, பேராசை பிடித்த உள்ளம். அல்லாஹு அக்பர். அந்நப்சுல் அம்மாரா என்பது பேராசை பிடித்த உள்ளம். நன்மைகளின் பால் இந்த மனிதனை அடிக்கடி தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளம். வட்டி, அதை எப்படி எடுக்கணும்ங்கிறதுக்கு பிளான் கொடுக்குது உள்ளம், பிளான் கொடுக்குது. விபச்சாரம், அதை செய்யறதுக்கு எந்த மெதத்துல போகலாம், எப்படி போகலாம், போனா யாருக்கு தெரியாது, இதை எப்படி கண்டினியூவா வச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு விபச்சாரம் செய்யும் வரைக்கும் என்னென்ன வழிகள் எல்லாம் அதற்கு இருக்கிறதோ அதுகள் எல்லாம் கச்சிதமா அந்த உள்ளம் அவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். அதிகமானவர்களுக்கு இந்த உள்ளம் தான் இருக்கு. பாவங்களை எந்த மெதட்ல செய்யறது, எப்படி, யாருக்கு, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, ஊராருக்கு தெரியாம பாவங்களை கச்சிதமா எப்படி செய்யறது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டே ஒரு உள்ளம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போட்டு சொல்கிறான். இல்லா மன் ரஹிம் அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அவங்களை தவிர அவர்களுக்கு பாவங்களை கிரியேட் பண்ணி அந்த உள்ளம் காட்டாது நன்மைகளை எப்படியெல்லாம் செய்யணும் என்கிறத கிரியேட் பண்ணி காட்டக்கூடிய உள்ளம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார்.
அடுத்த உள்ளம் அந்நஃப்சுல் லவ்வாமா, நம்மளை நாமளே ஏசிக்கொள்றது. நம்மளை நாமளே ஏசிக்கொள்றது. நீங்க சில நேரங்களை நீங்களே யோசிக்கொள்வீங்க தெரியுமா? 5 லட்சத்தை நான் அவர்கிட்ட கொடுத்திருக்க கூடாது, அல்லாஹ் கொடுத்துட்டேனே வாப்பா 5 லட்சத்தை. போனை துக்குறான் இல்ல, வாரான் இல்ல, பேசுறான் இல்ல. ஒரு 5 லட்சம் கொடுத்ததுக்கு உள்ளம் தனக்கு தானே ஏசிக்கொண்டிருக்கு. மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தது தப்பா பேய்த்துட்டு, வாகனத்தை பார்த்தது, ஊர்ல பெரிய ஃபேமிலி பார்த்தது, உம்மாவை பார்த்தது, சாச்சவை பார்த்தது, அரசாங்க ஜோப், அவங்க எல்லாம் பெரிய ஃபேமிலி. நான் பொடியனை கொஞ்சம் தேடி பார்க்கல, மணமகனை தேடி பார்க்கல. ஸ்மார்ட்டா இருந்தாரு, நல்ல முடிவெட்டி இருந்தாரு, ஷூ போட்டு இருந்தாரு, நல்ல அழகா இருந்தாரு, வாகனத்துல வந்தாரு. நான் மயங்கி போய் என் மகனை நான் கொடுத்தா அவனுக்கு தொழுகையும் இல்ல, அவர் கஞ்சாக்காரன், அவர் ஒரு போதை பொருட்காரன் என்று பிறகு தன்னை தானே கை சேதப்படக்கூடிய உள்ள கட்டில படுத்து இருப்போம். வயசு போனதுக்கு பின்னுக்கால அல்லது நோயாளியாகி கட்டில நம்ம தூங்கி இருப்போம், படுத்து இருப்போம், உறங்கி இருப்போம், சாஞ்சி இருப்போம். அதிகாலையில நமக்கெல்லாம் இரவு நேரத்தில் தூக்கமே வராது. டேப்லெட்டுக்கு மேல டேப்லெட் போட்டாலும் தூக்கம் இல்லை. எல்லோரையும் பார்த்தால் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பள்ளிவாசலில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற வாசகம் சொல்லப்படுகின்றது. அது தெளிவாகவே காதுக்கு கேட்குது. இப்ப மனசன் வந்து கொள்வார், 20 வயசுலையும் தொழாம இருந்த, 22 வயசுலையும் தொழாம இருந்த, 30 வயசுலையும் தொழாம இருந்த, நல்லா இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், நல்லாவே இருந்தேன். 45 வயசு, 50 வயசு, 60 வயசு, அப்பதான் அவரு கட்டில இருக்கும் பொழுது, நோயாளியாக இருக்கும் பொழுது வாழ்க்கையை பின்னால திரும்பி பார்ப்பாரு. பார்க்கும் பொழுது கவலையாக வரும், கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டும். இந்த வாழ்க்கையில இப்ப பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அவங்களுக்கு தொழில் எல்லாம் தேடி கொடுத்து, அவங்கள சில மகன் வந்து பார்ப்பாரு, சில வந்து பார்க்கவே மாட்டான். இருக்கிற சொத்தெல்லாம் வித்து தொலைச்சிட்டானுகள், கொண்டு போய் பேங்க்ல வச்சிட்டானுகள். பிள்ளைகளுக்கு தானே எல்லாத்தையும் ஓலச்சி போட்டேன். தொழுகைக்கு நேரம் எடுக்கல, ஜும்மாக்கு நேரத்தோட போகல, குர்ஆனை கொஞ்சம் எடுத்து ஓதல்ல, பயான கேட்க போகல. அந்த மேட்சுக்கு போனேன், இந்த மேட்சுக்கு போனேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன், அந்த சாப்பாட்டுக்கு போனேன், எல்லாமே போனேனே. நான் இபாதத்துக்கு நான் என்னுடைய காலத்தை நேரத்தை நான் ஒதுக்கவில்லை என்று மனிதனையே திட்டுகிற ஒரு உள்ளம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த ரெண்டையும் யார் வழி நடத்துறான் தெரியுமா? இந்த 2 உள்ளத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த 2 உள்ளத்தையும் வழி நடத்துகின்றவன் யாரும் இல்லை, ஷைத்தான் வழி நடத்துகிறான். அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு ஷைத்தான் தான் உலகத்தை அழகாக காட்டுகிறான். முதலாவதாக ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், அல்லாஹ்வுடைய மனசில ஷைத்தான் வறுமையை போட்டுகிறான். அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான், கொடுத்தா பிசினஸ் சல்லில்லா போயிடும். யாராவது ஒரு நோயாளி வந்து கேட்டா கொடுக்கிறதா இல்லையா, கொடுத்தா என்ன, கொடுக்காது, நீ கொடுக்காது. வறுமையை பயந்து இரவுல 3 மணிக்கு உனக்கு 25,000 ரூபாய் லாபம் கிடைக்குது, மழை பெய்யுது, பனி கொட்டுது, கரண்ட் இல்ல, சைக்கிள் எடுப்பாரு, வாகனத்தை எடுப்பாரு, வறுமை கண்முனுக்கு வந்து நிக்குது, ஓடுவார் அவர் உழைக்கிறதுக்காக வேண்டி. வறுமையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். வறுமையை நிப்பாட்டின உடனே மார்க்க கடமைகள் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் லொஸ்டா இருவேன், நான் லொஸ்டாகினா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்களே. வாப்பா ஃபங்க்ஷனுக்கு ஹஜியார் வாங்க, அவருடைய பேரு லிஸ்ட் முதலாவது, கல்யாணமா ஊர்ல அவருடைய பேர் முதலாவது, வந்தா சீட்டை கொடுத்துட்டு நாங்க பக்கத்துல போறது, இருங்க நீங்க
மேடல அவர் 50,000 போட்டார், 60,000 போட்டார். அல்லாஹ் இதெல்லாம் இல்ல போயிருமே, இதுகள் எல்லாமே இல்ல போயிருமே. வாகனம் இல்லா போன செலவு கடிக்க மாட்டான், பணம் இல்லா போன பங்கனுக்கு கூப்பிட மாட்டான், ஏழையாகி போன மதிக்க மாட்டான். ஷைத்தான் வறுமையை காட்டி உலகத்தில் இருந்து தூரப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஷைத்தான் பாவங்களை எல்லாம் அழகாக காட்டுவான். எடுங்க பினாசுக்கு ஒரு வாகனத்தை, புதிய ஒன்றே எடுங்க. நீங்க பினாசுக்கு ஒரு பைக் எடுத்துக்கங்க, மோசடி செய்யுங்க. இதெல்லாம் பெரிய மோசடி இல்ல, உங்களை விட பெரியவன் செய்யறான். ஷைத்தான் மனசுல போடுவான். முட்டையில மோசடி, கோழியில மோசடி, மரக்கறியில மோசடி, டீல மோசடி, கடையில விற்கிற சோட்டிஸ் பேட்டிஸ் எல்லாத்திலும் மோசடி. ஏன்? வறுமை. வறுமை. அல்லாஹ் பாவங்களை எல்லாம் எல்லாத்தையும் இந்த ஷைத்தான் அழகாக காட்டுவான். அதனால ஷைத்தான் வழி நடத்துகிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதெல்லாம் மோசமான உள்ளங்களை சொன்னா அல்லாஹ் நல்ல உள்ளத்தை சொல்லாமலா விடுவான்? அல்லாஹ் சொல்கிறான், நல்ல உள்ளம் என்ன? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தியான, அமைதி அடைந்த, யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காத, மறுமையை மனசுல எண்ணமாக கொண்ட, ராதியா, அல்லாஹ் போய் பொருந்தி கொண்ட. அல்லாஹ் எனக்கு தந்த வைஃப் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தந்த பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தந்திருக்கிற வீடு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தந்திருக்கிற வாகனம் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு தந்திருக்கிற பட்டம் பதவிகள் அல்ஹம்துலில்லாஹ். எதையும் குறுக்கு வழியில, எதையும் ஹராமாக போகாமல், அடுத்தவரை பார்த்து ஆசைப்பட்டு ஹராமான முறையில போகாம ரப்பு தந்ததை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொருந்தி திருப்தியாக வாழ்றதோடு அந்த ரப்பு என்னுடைய அடியானையும் பொருந்தி கொண்டாள். அல்லாஹ் வேண்டாமா, என்னுடைய அடியான் நாம் கொடுத்ததுல திருப்தி காணுகிறான், அப்போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். நான் கொடுத்ததுல திருப்தி கண்டு தஹஜ்ஜத்துக்கு எழுப்புறான். நான் கொடுத்ததுல திருப்தி கண்டு பாவங்கள் செய்வதற்கு எல்லா சந்தர்ப்பங்களும் வரும் பொழுது என்னை ஞாபகித்து பாவத்திலிருந்து விலகி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். நான் அவனை பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வும் இவனை பொருந்திக் கொண்டு, இவனும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில மரண நேரத்தில மலக்குமார்கள் எல்லாம் அவனிடத்துல வந்து சொல்வாங்கறாம், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, உலகத்தில் வாழும் பொழுது ரப்பை பொருந்திக் கொண்டு வாழ்ந்த நீ, இன்றைக்கு நீ மௌத்தாக போறாய், உன்னுடைய உயிரை நாங்கள் எடுக்க போறோம். இர்ஜிஇலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, ரப்பை நீ பொருந்திக் கொண்ட நிலைமை உன்னுடைய ரப்பிட்ட நீங்க போங்க. ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஃபீ ஜன்னதி, அடியார்களோடு நீங்க சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு விடுங்க என்று சாந்தி அடைந்த அமைதியான இந்த உள்ளத்துக்கு மலக்குமார்கள் மரண நேரத்தில் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாம் சொல்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நல்ல உள்ளம், சாந்தி அடைஞ்ச உள்ளம் வரணும்டா என்ன செய்யணும்? அல்லாஹ்வே சொல்கிறார், உங்களோட உள்ளம் நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக வரணுமா? நீங்க எப்போதும் எல்லா நிலைகளிலும், தூங்கும் போதும், எழும்பும் போதும், வியாபாரம் செய்யும் பொழுதும், இபாதத்துக்கள் ஈடுபடும் பொழுதும், விளையாடும் பொழுதும், ஃபங்க்ஷன்கள் இருக்கும் பொழுதும், அரசியல் இருக்கும் பொழுதும், எல்லா நிலைகளிலும் உங்களுடைய ரப்பை நீங்கள் திக்ருல்லாஹ் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ஞாபகப்படுத்துறதுல கராத்துல் குர்ஆன் ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய ஏராளமான நோய்களுக்கு குர்ஆன் அதை ஓதுவது, அதனை படிப்பது என்பது உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை நானும் நீங்களும் சீர்படுத்தும், உள்ளத்துக்கு மருந்து கொடுக்கணும். உள்ளத்தை பண்படுத்துவதற்கு கூடுதலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய செய்திகளை படிக்கணும். உள்ளத்தை பண்படுத்துவதற்காக கராத்துல் குர்ஆன் ஓதணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்ம சிந்திக்கணும். இபாதத்துக்களோட மிச்சம் நெருக்கமாக இருக்கணும். 4 நல்ல விஷயங்களை கேட்க கேட்க
எங்கட உள்ளம் ஆகிராவுடைய எண்ணத்தில் இருக்கும், பாவங்கள் இன்று தூரமாக இருக்கும், நன்மைகள்ல அதிகம் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்கிறதை முதலாவது ஹுத்பா உரையில் உங்களுடைய ஆழமான அந்த மனதுக்கு நான் கொடுத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு இரவு ஒரு 4 மணிக்கு போல உங்களோட வீட்டில் யாருக்கு ஒருத்தருக்கு சுகமில்லா போகும். ஒரு 4 மணி, ஒரு 3 மணி, உங்களோட வைஃபுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட வாப்பாக்கு, உங்களோட உமாக்கு இல்ல விடிஞ்சா நம்ம பார்த்து கொள்வோம் நீங்க போத்தின்னு படிக்க மாட்டீங்க. உங்களுடைய கண்கள் எல்லாம் தூக்கத்தை தொலைத்து விடும். உங்களோட உடம்பு அவசரமாக இயங்கும். அவசரமா போவீங்க, வாகனக்கார யாருக்காவது கோல் பண்ணுவீங்க, எழுப்பலையா கதவை போய் தட்டுவீங்க, எழுப்புங்க நானா அவசரமா உம்மாக்கு நெஞ்சடைக்குது, அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். போகணும் போகணும் போகணும். நம்ம ஒரு 3 மணிக்கு போல நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க கொடுத்த சல்லி ஒரு 10 லட்சம், உங்களுக்கு ஒரு கிழமையில 50,000 லாபம் இருக்குது. நான் இன்னத்துக்கு வாரேன், நீங்க அங்கிரைக்கு வாங்க என்று சொன்னா அல்லாஹு அக்பர். 4 மணிக்கு போல சைக்கிள் எடுத்துட்டு வாகனம் தடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு போய் காத்து கொண்டிருப்போம். நீங்கள் அவர் வந்ததுக்கு பின்னுக்கால பணத்தை எடுத்து நம்ம வந்துருவோம். ஊர்ல பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அன்பாதவர்களே, 3 நாள் டே அண்ட் நைட் மேட்ச். நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் பணி வழங்காது, தூக்கம் வழங்காது, இரவு பகலும் முடிச்சிருப்பாங்க, இரவேளையும் பிடிச்சு கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆனால் சுபகு தொழுகைக்கு எழும்பி வருவதற்கு இயலாமல் இருக்கின்றது. ஆனால் ஊருளுக்கு நம்ம இருக்கிறோம், கடையில் ஊருளுக்கு வீட்டில் இருக்கிறோம், ஊர்ல கிரவுண்ட்ல இருக்கிறோம், ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன்ல அரசியல் ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது எப்படி என்னுடைய உடம்பு விளையாட்டுக்கு இயங்கியதோ, எப்படி என்னுடைய உடம்பு என்னுடைய தாய் நோயில் மாட்டிக்கொண்ட போது இயங்கியதோ, அப்படி எல்லாம் நாம் எல்லாம் தூக்கத்தை எல்லாம் தொலைத்து விட்டு நம்ம எல்லாம் தொழுகைக்கு நம்ம வரமாட்டோம். எங்கட கையில் இந்த போன் இருக்குது அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, இது இல்லண்டா வாழ்க்கையே இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம விரும்பியோ விரும்பாமலோ தூங்குறது இதெல்லாம் கழிச்சு பார்த்தாலும் எங்கட கையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 மணித்தியாலத்தில் அன்னளவாக கிட்டத்தட்ட சரிய பார்த்தா ஒரு 3 ஹவர் இருக்குதான் போன் எல்லாத்தையும் கையில வச்சுட்டே இருப்பாங்களா, தள்ளி பார்த்துட்டே இருப்பாங்க. அதிலே சினிமாவை பார்க்குகிறோம், அதிலே நானும் நீங்களும் இசையை பார்க்குகிறோம், அதிலே நானும் நீங்களும் நிறைய விஷயங்களை இந்த கை இந்த விரல் தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? அதுல்லுக்கே குர்ஆன் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுல்லுக்கே ஹதீஸ் இருக்குது. எந்த கண்கள் படத்தை பார்த்ததோ, எந்த கண்கள் ரீல் வீடியோக்களை பார்த்ததோ, அந்த கண்களால் அந்த குர்ஆனை பார்க்கிறதுக்கு இயலாம இருக்குது. எந்த வாய்கள் பாடல்களை முடுமுடுத்ததோ, அந்த வாய்களால் அந்த குர்ஆனை எடுத்து கொஞ்ச நேரம் ஓதுவதற்கு இயலாமல் இருக்கின்றது. எங்கட மகள் மேக்ஸ் கிளாஸுக்கு போறா, சயின்ஸ் கிளாஸுக்கு போறா, மகன் போறாரு, அவசரமா ஒரு 100 ரூபாவை கொடுத்துருவோம், 150 ரூபாவை கொடுத்துருவோம். அல்லாஹு அக்பர். பணம் கேட்கும் பொழுதெல்லாம் மகனுக்கு பணத்தை போட்டுடுறோம், நாங்களே ஏத்துக்கிறோம், நாங்களே கொண்டு போய் சேர்ட கிளாஸ்ல வீட்டுல விட்டுட்டு வருவோம், நின்று சில நேரங்கள்ல கூட்டிட்டு வருவோம். ஆனா பாங்கு சொன்னா மகனை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு உம்மக்கும் எண்ணம் வரல, வாப்பாவும் பார்க்கல, கிரவுண்ட்ல போய் தேடவும் இல்ல. மேக்ஸ் கிளாஸுக்கு கிரவுண்ட்ல போய் தேடின பாப்பாவை தேடுவதற்கு அனுப்பின தாய்க்கு மகன் பள்ளிவாசலுக்கு வரல என்று சொல்லி தேடுறதுக்கு உம்மாவும் ரெடியா இல்ல, வாப்பாவும் ரெடி இல்லை. எங்கட போன்ல
ரீலோட் முடிஞ்சிட்டா கோட் பண்ணி ரீலோட் முடிஞ்சிட்டது. இப்பவே போடுங்க, இப்பவே போடுங்க. டே மகன், உம்மா அனுப்புவா, வீடியோ பார்த்து கூடலாம், வாட்ஸ்அப் பார்த்து கூடலாம். அவசரமா போய் நீ கம்யூனிகேஷனுக்கு போயிட்டு ரீலோட போட்டுட்டு வா. அல்லாஹு அக்பர். பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய மாதா சந்தாவை கேட்டு போனா கேவலம் ஒரு ரீலோடை விட 500 ரூபாய் அல்லாஹ் மாளிகைக்கு கொடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போனா ஒரு தடவைக்கு 3 தடவை போகணும். குர்ஆன் மதரசா பிள்ளைகளோட பீஸ் மாசக்கணக்காகும். கிளாஸ் பீஸ் உம்மா தாராளமாக கொடுத்து அனுப்புறா. ஆனா குர்ஆன் மதரசா அல்லாஹ்வுடைய வஹி, அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், மாசம் 300 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அதை கொடுக்காம இருக்கிறோம். கோளாறு எங்கே அன்பர்களே? உடம்பு ஒன்றுக்கு இயங்குகின்றது, இன்னொன்றுக்கு இயங்காமல் இருக்கின்றது. பாத்தீங்களா? பாத்தீங்களா? நீங்க நன்றா பாத்தீங்களானே? உடம்பு ஒன்றுக்கு இயங்குகின்றது, இன்னொன்றுக்கு இயங்காமல் இருக்கிறது சொன்னா உங்களுடைய உடம்பில் கோளாறு இல்லை, உடம்பில் கோளாறு இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே கோளாறு இருக்கின்றது. ஒன்றுக்கு உடம்பு ஹை ஸ்பீடா இயங்குகின்றது, இன்னொன்றுக்கு உடம்பு இயங்கவில்லை என்றிருந்தால் உடம்பில் கோளாறு இல்லை, உள்ளத்திலே கோளாறு இருக்கின்றது. உள்ளத்தை சீர்படுத்துங்கள், உள்ளத்தை சீர்படுத்துங்கள். உள்ளத்தை சீர்படுத்துகின்றவர்களுக்கு தான் வெற்றி. அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சுஜூதுல கேட்டாங்க, வாகனத்தா, காணியத்தா, ரோட்டத்தா, வீட்டத்தா, எக்ஸாம்ல ரிசல்ட்ஸத்தா, நோயில எங்கட நோயை நீ குணப்படுத்துது என்று விடிய விடிய அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே. அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்கள். அல்லாஹ் மாத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் ஆகிராவுடைய இபாதத்துக்களை சரியா செய்யறதுக்கு என் உள்ளத்துக்கு நீ இறையச்சத்தை தருவாயாக. வஸக்கிஹா, யா அல்லாஹ் அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அந்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு உனக்கு தான் இருக்கு. உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு உலகத்தில் எந்த சயின்டிஸ்டுக்கு மேலாது, எந்த டாக்டருக்கு மேலாது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு உம்மக்கு மேலாது, பாப்பாக்கு மேலாது, மகனுக்கு மேலாது, உனக்கே ஏலாது. அதை தூய்மைப்படுத்தணும் யாரு தெரியுமா? அதிலே ஹுப்புல்லாஹிராவை போடணும் யார்? அதிலே ஸலாத்துடைய இன்ட்ரெஸ்டை போடணும் யார்? அதிலே ஹலாலை போடணும் யார்? அதிலே ஹராத்திலிருந்து ஓரமாகணும் என்கிறத போடணும் யாரு தெரியுமா? ரப்புல் ஆலமீன் ஆகிய நீதான் போடணும் யா அல்லாஹ். அதனால என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து என்பதாக கேட்க சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, நீங்க உங்களை பார்த்துக்கங்க, அடுத்தவங்களை பார்க்க தேவையில்லை. நான் என்ன பார்த்துக்கொள்ளும். உங்களோட உள்ளம், உங்களுடைய உள்ளம் உலக விஷயங்களுக்காக இயங்குகின்றதா, ஏங்குகின்றதா, அவசரப்படுகின்றதா? மறுமைக்குரிய இபாதத்துக்களுக்கு ஆசை இல்லையா, இயங்கவில்லையா? அதுல ஒரு விதமான ஒரு வெறுப்பு வருகிறதா? நீங்க இறைவனிடத்தில் நிச்சயமாக அதை பற்றி ஒரு முஹாசபா கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். அதனால உள்ளத்தை சீர்படுத்தி நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.